ரெகுலராக வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்மளோட சேனல் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ என்ன நடந்துச்சு, எப்படி ஹேக் பண்ணாங்க, அதை நாங்கள் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணணும், அதை நாங்கள் எப்படி கோ த்ரூ பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக Jan 15 மிட் நைட் ஒரு 1 o'clock இருக்கும். எனக்கு வந்து அஃபிஷியல் மெயில் ஐடியில் ஒரு மெயில் வருது, இந்த மாதிரி நான் லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தது இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஓன் கண்டென்ட்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றத பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு ஷாக்கு. எதுக்காக நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையிலேயே நான் வந்து எந்த மெயில் ஐடியிலேருந்து வந்திருக்கு அண்ட் நம்ம எந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் பார்க்காமே கிளிக் பண்ணிட்டேன். அது ஓப்பன் ஆகும்போது கூகுள் பேஜ் தான் ஓப்பன் ஆச்சு. அதனால நான் எந்த டவுட்டுமே இல்லாமல் நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி லாகினும் பண்ணிட்டேன் என்னோட மெயில் ஐடி. லாகின் பண்ண அடுத்த செகண்டே என்னோட ரெக்கவர் மெயில் ஐடிக்கு வந்து அவ்வளோ மெயில் வந்துச்சு. பாஸ்வேர்ட் சேஞ்சு, ரெக்கவர்டு மெயில் ஐடி சேஞ்சு, ரெக்கவர் ஃபோன் நம்பர் சேஞ்ச், 2 step வெரிஃபிகேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெயில் வந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா எல்லாமே லாக் அவுட் ஆகிடுச்சு. யூடியூப்லேருந்தும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாக் அவுட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. அப்போ மிட் நைட்டுன்றதுனால என்னால் யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பொங்கல் அன்னைக்கு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் எல்லாருக்கிட்டையும் கேட்க ஆரம்பித்தேன். ஆல்ரெடி சேனல் வந்து ஹேக் ஆனவங்ககிட்ட கேட்டப்போ நிறையவே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அஸ்வந்தோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தெரியும் அப்படின்றதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் ட்வீட் போடணும், இந்த மாதிரி டீம் யூடியூபை டேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது. அது பண்ண ஒரு 30 minutesலேயே யூடியூப்லேருந்து எங்களுக்கு ரிப்ளை வந்துச்சு. அதாவது வந்து ரெக்கவர் மெயில் ஐடி கேட்டிருந்தாங்க. ஸோ ரெக்கவர் மெயில் ஐடி சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 24 hours கழிச்சு ரெக்கவரி ஃபார்ம் வந்து அமைச்சிருந்தாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆட்சன்ஸ் பப்ளிஷர் ஐடி இல்லை, ஏன்னா வந்து என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி லாகின் பண்ணால் தான் நான் பார்க்க முடியும். அந்த மெயில் ஐடி லாக் ஆனதுனால என்னால் வந்து எடுக்க முடியல. ரெக்கவரி ஃபார்மில் வந்து ஆட்சன்ஸ் ஐடி வந்து மேண்டடரியாக கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அதை ஃபில் பண்ண முடியாதனால நான் திருப்பி யூடியூப்க்கு மெயில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து என்கிட்ட இந்த ஐடி இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து என்னோட மெயிலும் லாக்ல இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிப்ளையுமே வரல. நானும் ஒரு 24 hours to 48 hours வரைக்கும் வெயிட் பண்ணேன், எந்த ரிப்ளையும் வரல. சரி, நம்ம இப்படியே விட்டா நம்ம சேனலே நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் வந்துருச்சு எனக்கு. சேனல் ஹேக் ஆகி 3 days ஆயிடுச்சு. 3 days வரைக்கும் ஹேக்கரும் வந்து நம்ம சேனல் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. கரெக்டாக 3 daysக்கு அப்புறமா அவங்க வந்து நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு அவங்க லைவ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வீடியோஸ்லாம் வந்து ரியலாக டெலீட் ஆகாது, ப்ரைவேட்ல தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து எல்லாமே டெலீட் ஆன மாதிரி காட்டும். எனக்கு வந்து அது தெரியல. ஆனால் வந்து ஃபுல்லாக டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே சேனல் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போதான் நான் வந்து இன்ஸ்டால ஸ்டோரி போட்டேன், இந்த மாதிரி சேனல் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்துட்டு நிறைய டிஎம்ஸ் எனக்கு. அதுல ஒருத்தவங்க தான் எனக்கு சாய் சரண் vlogsோட ஒரு வீடியோ வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து அவங்களோட சேனல் ஹேக் ஆனப்போ அவங்க எப்படி ரெக்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க போல. அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்தவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் கான்டாக்ட் பண்ணது தான் ஆண்ட்ராய்ட் தமிழா டீம். இவங்க கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து எனக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எதுக்கும் ஒரு வாட்டி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சாய் சரண் vlogs கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்டயே கால் பண்ணி கேட்டேன். அவங்களுமே சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஜென்யூனான பர்சன், இப்போ வரைக்கும் என் கூட டச்சில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கையே வந்துச்சு, கண்டிப்பாக நம்மளோட சேனல் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அவங்களும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேனலை எடுத்துடலாம் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே பாசிட்டிவாக பேசினதுனால நமக்குமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 24 hours வந்து ரீசெட் பாஸ்வேர்டோட மெயில் வந்துச்சு, எனக்கு ரெக்கவர் மெயில் ஐடிக்கு வந்துச்சு. அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஆண்ட்ராய்ட் தமிழா டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை வந்து கைட் பண்ணாங்க. அப்படியே நான் ஃபர்ஸ்ட் எப்படி வச்சிருந்தோமோ அதே மாதிரி என் சேனலை வந்து நேற்றே எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டதுல இவங்க வந்து எனக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பேமெண்ட் பற்றி எதுவுமே பேசல. லைக் ப்ராசஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க என்கிட்ட பேமெண்ட்டே கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஸோ 4 years கஷ்டப்பட்டு 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் சம்பாதிச்சு வச்சு அது வந்து 1 secondல போனது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஹேக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 days நான் வந்து சுத்தமாக தூங்கலை, சாப்பிடல, எனக்கு எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லை, அதனால வந்து எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. பட் திருப்பி கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு.
டவுனாக இருக்க டைமில் அஸ்வந்தா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. வந்து கொஞ்சம் சேடாக இருக்கும் போதே வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் பண்ண மாதிரி தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. எந்த லிங்க் வந்தாலுமே வந்து அது அஃபிஷியலாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எல்லாரும் இந்த மாதிரி ஃபேக் மெசேஜஸ்லேருந்து சேஃபாக இருங்க. பாய்.